வணக்கம் தோழர்களே. தமிழ்நாட்டுல தாங்க இதெல்லாம் பார்க்கவே முடியும். இந்த RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பல் தோத்தாலும் நாங்கெல்லாம் அப்பவே அப்படி தெரியுமா அப்படின்னு பேசிட்டு கிடப்பாங்க. அவங்கதான் அப்படின்னா நாம் தமிழர் சலைச்சவங்க இல்லைங்க. நாங்கெல்லாம் பெரியார் தெரியுமா, பெரியார முடிச்சிட்டோம்ல, பெரியார நொறுக்கிட்டோம்ல, பெரியார காலி பண்ணிட்டோம்ல, அப்புறம் இதோட அவ்வளவுதான் திமுக சீன் முடிஞ்சிச்சு அப்படின்னு எழுதிட்டு இருக்காங்க. என்னடா சொல்றாங்க? நேத்து நேரம் எலெக்ஷன் வந்துச்சு, எலெக்ஷன்ல படுதோல்வி, அதுலயும் 24,000 வாக்க வாங்கி டெபாசிட் வாங்கல. அண்ணன் கதர்ன கதருக்கு, அண்ணன் அழுத அழுகைக்கு, அண்ணன் காட்டின பர்ஃபார்மன்ஸுக்கு வேற லெவல்ல ஜெயிச்சிருக்கணும். எல்லாம் இத்து போய் பித்தா போய் தெருவுல வந்து அசிங்கப்பட்டு நிக்கிறாங்களே அப்படின்னு நம்ம கவலையோட பார்த்தா அவனுக்கு வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் நடக்கிறாரு, அண்ணன் கையை அப்படி காட்டுறாரு, அண்ணன் டாட்டா காட்டுறாரு, அண்ணன் வந்து பேசுறாரு, அப்படியே எல்லாத்தையும் எடுத்து போட்டு பின்னாடி ஒரு பாட்டை போட்டு சும்மா தெரிக்க விட்டாங்க. சரிங்க, பாருங்களேன். பாத்தீங்கல்ல, வேற லெவலுங்க. ஏங்க தோத்து போனா கூட அந்த தோத்து போயிட்டு கவலை இல்லாம, தோத்துட்டோம் அடுத்து ஜெயிக்கணும்ன்றதெல்லாம் யோசனை கூட பண்ணாம இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்காம பாருங்க, வேற லெவலுங்க. ஸ்கூல்ல கொஞ்சம் பேர் இருப்பாங்க தெரியுங்களா, இவனுக்கு யார் மாதிரி தெரியுமா? அந்த பிள்ளைங்க மாதிரிதான். இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவான் ஒருத்தன், 95 வாங்குவான். வாங்கிட்டு உட்காந்து அழுதுட்டு இருப்பான். என்னடான்னு கேட்டா 5 மார்க் குறைஞ்சு போச்சு அப்படின்னு பேப்பர்ல தேடிக்கிட்டே இருப்பேன் எப்படி குறைஞ்சுன்னு. இங்க நம்மால ஒருத்தன் உட்காந்துருப்பான். அவன் என்ன தெரியுமா, வாங்கினதே 4 மார்க்கா இருக்கும். உடனே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா உட்காந்துருப்பான். எப்படா மாப்பிள்ள சிரிச்சிட்டு இருக்க, வீட்டுல டே இந்த மார்க்கே எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியலடா அப்படின்னு கொண்டாடிட்டு இருப்பான். அதே ஆளுதான் சீமானு. 4 மார்க்கே எப்படி வந்துச்சுன்னு தெரியல மாப்பிள்ள, நாவகெல்லாம் ஒண்ணுமே வராதுன்னு நினைச்சா 24,000 வாக்கு வந்துருச்சு, வேற லெவல் மாப்பிள்ளன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காப்ல. சந்தோஷமா இருக்கிறதுக்கு யாருக்குமே தடையா நம்ம இருக்க கூடாது. ஆனா என்னன்னா, இந்த வாக்குகள் எல்லாம் நாம் தமிழரை பயங்கரமா மக்கள் பாராட்டி, பெரியார் பிம்பத்தை உடைத்ததை பாராட்டி, அவர் வந்து களப்பணி ஆற்றுவதை பாராட்டி, தமிழ் தேசியத்தில் உருக்கமாகி இந்த போட்டாங்கன்னா இல்ல இல்ல. நாங்க சொல்ற அதே கூட்டணி தான் பாஜக கூட்டணியில நின்னுதான், மறைமுக கூட்டணியில நின்னுதான், கள்ள கூட்டணியில நின்னுதான் இந்த ஓட்ட வாங்கினா ஆதாரம் சிக்கிருச்சு. இப்ப என்ன சொல்லுவான் பாருங்க, இப்ப என்ன சொல்லுவீங்க சொல்லு? ஆதாரம் சிக்கிருச்சுங்க. இப்ப வாய மூடிட்டு இருப்பானுங்கள, அல்லது அதுக்கு ஏதாவது ஒரு உருட்டுற கதை ஒண்ணு சொல்லுவானுங்க. நீங்க இந்த தேர்தல் எப்படி போகும்னு நம்ம கணிக்கவே முடியாத ஒன்னா இருக்குன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா ரொம்ப சிம்பிள், வலதுசாரியா இடதுசாரியா, சமூக நீதியா சனாதனமா, முற்போக்கா பிற்போக்கா, இதுதான் இந்த தேர்தலாவே இருந்தது. அதுல திராவிடமா ஆரியமா, இதுதான் நம்ம வச்சிருந்த டார்கெட்டா இருந்தது. அதுல நம்ம தெளிவா இருந்தோம். நம்ம தெளிவா இருந்தோம், நம்ம பரப்புரை பிரச்சாரம் எல்லாம் தெளிவா இருந்தது, மக்கள் தெளிவா இருந்தாங்க. இந்த கும்பல் தான் ஆடிட்டு கிடந்துச்சு. அதையும் போற இடத்தெல்லாம் பொல்லேன்னு மக்கள் அடிச்சு அனுப்புனாங்களா? போறாரு ஒரு தெருவுக்குள்ள, அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள்லாம் தூக்கி போட்டு மிதிச்சு ஓட விட்டாங்களா? ஒரு பாப்பா தனியா போய் நின்னு கேள்வி கேட்டாங்களா? அதிமுக அண்ணன் நின்னு வாய உடைச்சு அனுப்பி விட்டாரா? இப்படி போராடம்லாம் புடனில் அடி வாங்கினானுங்களா? அப்புறம் 24,000 ஓட்டு வாங்கினாங்க அப்படின்னு உங்களுக்கே ஒரு சந்தேகம் வருதா? அதைத்தான் நிவர்த்தி பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஏன் தெரியுங்களா? 2024 எலெக்ஷன் பார்லிமெண்ட் இப்பதானே வந்துட்டு போச்சு. அந்த எலெக்ஷன்ல இங்கே என்ன கள்ள கூட்டணின்னு அந்த ரிசல்ட்டை நம்ம பார்க்க முடியும். அதுல திமுக எத்தனை ஓட்டு வாங்கியிருக்காங்க தெரியுமா? 86,646 ஓட்டு திமுக, 86,000 சில்லற. அதிமுக எவ்வளவு வாங்கியிருக்கு? 34,817 ஓட்டு வாங்கியிருக்கு. இது இப்படியே வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்தா 1,15,709. இது அதிமுக திமுக திராவிட கட்சிகள் ஓட்டு. இதே பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வலதுசாரிகள் ஓட்டு, பாஜக அப்புறம் நாத்தாக்கா, இவங்க ஓட்டெல்லாம் எவ்வளவுன்னு பார்த்தா பாஜக 12,784 ஓட்டு வாங்கியிருக்கு. சரிங்களா? 12,000 சில்லற ஓட்டு பாஜக. நாம் தமிழரும் 12,000 சில்லற ஓட்டு. இப்ப ரெண்டையும் கூட்டுங்களே, 12,000 24,000 24,000 சில்லற. இந்த சில்லறைய வாங்கின ஓட்டு 24,000 சில்லற. இந்த சில்லறைகளுக்கு இந்த ஓட்டு எங்க இருந்து கிடைத்துச்சு? பாஜகவோட டையப் வச்சுக்கிட்டு, இதத்தானங்க நம்ம கதறணும். பாஜகவோட கூட்டணி வச்சுட்டு
இங்க போய் கோபால்ஜி, தினமலர் கோபால்ஜிய பார்த்து கட்டி பிடிச்சு, இங்க ஆடிட்டர் குருமூர்த்திய கால் நிக்கி இவனுங்க போட்ட பிச்சை காசை தூக்கிட்டு வந்து உட்கார்ந்துதான் தினந்தோறும் மீட்டிங். நீங்க தினந்தோறும் மேடை போட்டு பொதுக்கூட்டம் நடத்தினாங்க. இங்க திமுக பொதுக்கூட்டமே நடத்தல. தினந்தோறும் அவங்க பொதுக்கூட்டம் நடத்திருந்தாங்க. எத்தனை வேனு பிரச்சாரத்துல, எத்தனை ஆட்டோ, எவ்வளவு பிட் நோட்டீஸ், எத்தனை பிளெக்ஸ், இதெல்லாம் தாண்டி வெளியூர்ல இருந்து வந்திருந்த தம்பிகள் எல்லாருமே வெளியூர்காரன் தானே, உள்ளூர்ல ஆள் இல்ல. அத்தனை பேருக்கு எத்தனை மண்டபம் பிடிச்சு தங்க வச்சு சோத்த போட்டு தண்ணியா கொடுத்து காபி டீயை கொடுத்து, இதுக்கெல்லாம் டோட்டலா கணக்கு போடுங்க எம்பிட்டு வரும். ஒரு இடைத்தேர்தலுக்கு ஒரு லெட்டர் பேடு கட்சி இம்பிட்டு காசு செலவழிக்க முடியுமா? நாம் தமிழர் தாங்க சொல்றேன் லெட்டர் பேடு கட்சின்னு. ஏங்க 13 வருஷமா கூப்பில உட்காந்துருக்காங்க, இவங்களுக்கு வேற இதை விட பெருசா வர சொல்லுவாங்களா? இந்த லெட்டர் பேடு கட்சி நாம் தமிழர் என்ன கிழிச்சிட்டாங்க? இவ்வளவு காசு எங்க இருந்து வந்துச்சு? நீ ஏன் திரள் நிதியில திங்கிற? நீ ஏன் வெளிநாட்டுல வேலை பார்க்கிற ஈழத்தமிழர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சிட்டு தின்ற? அப்படி இருக்கும்போது உனக்கு எங்க இம்பிட்டு காசு அப்படின்னு கேள்வி வருதா? அந்த காசு எங்க இருந்து வந்துச்சு? நான் வேற ஏற்கனவே பலமுறை பேசிட்டேன். அது பிஜேபி தூக்கி எறிந்த நல்லி எலும்பு. அது இந்த நாய்கள் கவ்வி கொண்டார்கள். அதானே இந்த ஓட்டும் காட்டியிருக்கு. இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தல்ல பிஜேபியோடைய ஓட்டையும் இந்த நாம் தமிழர் ஓட்டையும் ஒருங்கா சேர்த்தோம்னா 24,000 சில்லற ஓட்டு வருது. இவ்வளவுதான் கணக்கே. இப்ப சொல்லட்டும் நாங்க பிஜேபிக்கு எதிரி அப்படின்னு வாயில மிதிப்போம். ஏன்னா பிஜேபி ஓட்ட வாங்கிதான் இன்னைக்கு நீ நெஞ்ச நிமித்திட்டு இருக்க. இல்லன்னா இன்னும் கீழே போயிருப்ப. இப்ப பாஜக ஓட்ட வாங்கிட்டு ஜெயிச்சுட்டு அப்படின்னு நெஞ்ச நிமித்த கூடாது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா நாம் தமிழர் ஓட்டு பாஜக ஓட்டா போச்சு. ஆனா திமுகவுடைய ஓட்டு தனியா இருக்கு 80,000 சில்லற. அதிமுக வாங்கினா 34,000 சில்லற ஓட்டு தனியா இருக்கு. இது ரெண்டையும் சேர்த்தாலே 1,15,000 ஓட்டு வந்துருது. பிளஸ் 2,000 ஓட்ட சேர்த்தே போட்டு விட்டுருக்காங்க போயா அப்படின்னு. உங்களுக்கு புரியுதா? இப்போ திமுக அதிமுக திராவிடம், பாஜக நாம் தமிழர் வலதுசாரி காவிகள் சங்கிகள் ஒரு பக்கம் நிக்கிறாங்களா? இந்த ஓட்ட மக்கள் எப்படி பார்த்து போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? இதுல கொஞ்சம் ஓட்டு கூட வந்துச்சுன்னா இந்த சத்யா நகர்னு ஒரு ஏரியா இருக்கு. சத்யா நகர் அதை ஒட்டி இருக்கிற 2-3 ஏரியால இருக்கிற அதிமுக பெண்கள் அந்த மக்களை திரட்டுறத நாங்க நேரடியா பார்த்தோம். யாருக்கு? நாம் தமிழர் சீமானுக்கு. அப்படி 1-2 அல்லகைக போட்ட ஓட்டு இந்த பக்கம் வந்துச்சு. இத வச்சுதான் சீமான் 24,000 ஓட்டு ஜெயிச்சிருக்காரு. இவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா பெரியார் அடிச்சா ஓட்டு விழும் போல இருக்கு. ஓவர் டோஸா போச்சு தம்பியே. நீ காட்டின பெர்ஃபார்மன்ஸுக்கெல்லாம் இன்னும் 10,000 ஓட்டு சேர்த்து வாங்கியிருக்கணும். அம்புடி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண. ஆனா மொத்தமா உன்னைய கழுவி விட்டு ஊத்தி விட்டு ஓடுறா அப்படின்னு பத்தி விட்டுருக்கானா அர்த்தம். நீ தொடக்கூடாத இடத்த தொட்டு விட்ட தம்பி. அதை இன்னமும் நீ உணராம உன் கூட இருக்கிற சில்ற பயல்கள் ஜால்ரா பயல்கள் அடிக்கிற ஜால்ராவில ஏமாந்துகிட்டு கிடக்குற. இதுல இவங்க பெருமை வேற 15.57% ஓட்டு. ஐயோ இனி அடுத்த தேர்தல் வரையும் கழுத்து இருப்பாங்களே சாமி. ஏன்னா இவங்க பூரா 5 மார்க் வாங்குற கும்பல் வாங்கிட்டு அதை வச்சே நம்மளை கொண்டு கொலைய இருப்பானுங்க. இங்க பாத்தீங்கன்னா 15.57% வாக்கு வாங்கிட்டாங்களாம். இனி அவ்வளவுதான், நாங்க தான் தமிழ்நாட்டினுடைய முதன்மை கட்சின்னு அறிவிச்சிருவாங்க நாளைக்கு. நீ அடுத்து மேடையில பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் சொல்லுவாரு, தமிழ்நாட்டுல ஒத்தையா நின்னு தேர்தலை எதிர்கொண்டு பணபலம் அதிகார பலம் எல்லாத்தையும் ஏத்து நின்னு ஜெயிச்சதே நாங்க தான்டா அப்படின்னு உருட்டுவாரு. சரி அது கூட பரவாயில்ல. அடுத்த அண்ணன் என்ன சொல்வாரு, நாங்க தான்டா தமிழ்நாட்டுல கட்சியேன்னு. இந்த ஜெயிச்ச கும்பல்லாம் ஓரமா போய் வேலையை பார்த்துட்டு இருக்கோம். ஒண்ணுமில்லாத கும்பலும் ஓவரா ஆட்டம் போடுமேன்றதுதான் நமக்கு இருக்கிற ஒரே டென்ஷன். இதுல என்ன பியூட்டி தெரியுங்களா? 2011 இருந்து எலெக்ஷனை ஃபுல்லா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 8,000 வாக்கு 9,000 வாக்கு 10,000 வாக்கு இந்த வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. போன இடைத்தேர்தல தான் EVKS இளங்கோவன் அவர்கள் 66,233 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சார். வித்தியாசத்துல மட்டும் ஜெயிச்சாரு. அது ஒரு பெரிய இதா மாறுச்சு. அது வரையும் 10,000 ஓட்டு 8,000 ஓட்டு 9,000 இப்படித்தான் ஜெயிச்சிட்டு இருந்தாங்க 2011 இருந்து. ஆனா போன இடைத்தேர்தல தான் 60,000 சில்லற ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. ஆனா இந்த முறை மிகப்பெரிய வித்தியாசத்தை திமுக காட்டியிருக்கு. 72,881 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு? 78,000 சில்லற 75% ஓட்டு வாங்கி இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இதுவரை அந்த தொகுதியில வாங்கின வாக்குகளை விட 9% வாக்குகளை அதிகமா வாங்கியிருக்கிறாங்க. அப்போ பெரிய அளவுல ஒரு பெரிய வீச்சோடு டக்குன்னு மேல வந்து நிக்கிறாங்க. யார் காரணம் நினைக்கிறீங்க? நம்ம அண்ணன் சீமான் தான். அது உருட்ட பார்த்து கடுப்பாயி காண்டாயி போடுறான். இவங்கள்டே போடுறாங்க, வாட்டுக்கு அமைதியாவது இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஆளுகள் போட்டு விட்டாங்க. புரியுதுங்களா? அதுதான். இன்னொருத்தர் நம்ம அண்ணன் விஜய் வேற
அவர் பங்குக்கு திமுகனாரு, அந்த கடுப்புலையும் சேர்த்து 4 ஓட்டை போட்டு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? நம்ம அண்ணி விஜயலட்சுமி இருக்காங்கல்ல, சீமான் அண்ணா ஒய்ஃப் விஜயலட்சுமி இருக்காங்கல்ல, அண்ணி கொடுத்த டோஸ் இருக்கு பாரு. சீமா செருப்படிமே அதெல்லாம் வழக்கம் போல கிடைச்சிச்சு. குழு குழுன்னு இருக்காடா, தோத்து போனையில குழு குழுன்னு இருக்காடா உனக்கு. மக்கள் சீமானுக்கு செருப்படி கொடுக்கணும்னு நினைச்சேன், கொடுத்துட்டாங்க சாமி அப்படின்னு நேத்தே வீடியோ போட்டாங்க பாருங்களேன். வாழ்த்துக்கள் சீமான் அவர்களே, நீங்க தோப்பீங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா இவ்வளவு பிரம்மாண்டமா தோப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. நான் தான் இதுக்கு முன்னாடியே சொன்னேனே, என்னோட சாபம் உங்களை ஜெயிக்கவே விடாது அப்படின்னுட்டு. இன்னைக்கு எப்படி இருக்கு சீமான் அவர்களே? நல்லா குழுக்குழுன்னு இருக்கா? என்ன தமிழ்நாட்டில் என்னோட மக்களுக்குள்ள வாழ விடாம கர்நாடகாவுக்கு ஓட்டுனீங்களே, அன்னைக்கு எனக்கு இப்படிதான் இருந்துச்சு. ஈரோடு மக்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மக்கள் தான் சீமானுக்கு சரியான செருப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை இன்னைக்கு அவங்க நடத்தி காட்டியிருக்காங்க. பெரியாரே எனக்கு மண்ணு தான் அப்படின்னு சொன்ன வாய அட்ரஸே இல்லாமல் மண்ணுக்குள்ளே புதைச்சிட்டாங்க. இன்னைக்கு திமுகவுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஏன்னா திமுகவோட காலகட்டத்திலாம் சீமான் நல்ல செருப்படி வாங்கிட்டு இருக்கிறாரு. அவர் வாங்கணும். ஏன்னா தோத்தாதான் சீமான் மனுஷனாவார், இல்லாட்டி தலை விரிச்சு போட்டு ஆடிட்டு இருப்பாரு. இன்னைக்கு சீமான் அவர்களே, கர்மான்றது எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நான் இங்கே துடிச்சு கதறிட்டு இருக்கும் போது அவ கத்திக்கிட்டே கிடக்கட்டும் அப்படின்னு உங்க வேலையை பார்த்துக்கிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தீங்க. மக்கள் என்ன பண்ணாங்க பார்த்தீங்களா? அவனும் கத்திக்கிட்டே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கண்டுக்காம போய் திமுகவுக்கு ஓட்டு போட்டு உங்களுக்கு நாமம் போட்டுட்டு போயிட்டாங்க. இன்னும் நிறைய தோல்விகளை நீங்க சந்திப்பீங்க சீமான் அவர்களே. ஏன்னா உங்களுக்கு தான் விஜயலட்சுமியவே பிடிக்காது, உங்களுக்கு வெற்றியும் கிடைக்காது, லக்ஷ்மியும் கிடைக்காது. ஓகேயா? மீடியா தயவு செஞ்சு இந்த வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா என்னோட வாழ்த்துக்களை சீமான் உறுதியா பார்க்கணும். பாத்தீங்கல்ல, சும்மா சரவடியா அடிச்சு காலி பண்ணிருக்கிறாங்க இந்த சீமாண்டிய. என்னன்னா ஓவர் வாய்க்கொழுப்புல எல்லா யோக்கியத்தனம் பண்ணிட்டு பெண்களை சுரண்டிட்டு நான் பெரிய புடுங்கி அப்படின்னு நெஞ்ச நிமித்தி நின்னா மக்கள் நெஞ்சிலே மிதிப்பாங்கன்றத இந்த தேர்தல்ல சீமான் புரிஞ்சுக்கணும். இதுக்கு இடையில அண்ணாமலை வேற ஓவரா பேசிட்டாரு. ஓவர் டோஸ் ஆகி போச்சு பெரியார பத்தி. ஹே போடாடி, பிள்ளைங்கிளி விட்டு தொட்டி ஆட்டாத ஓடு, ஓரமா போ. ஏன் தெரியுமா? இவங்க மாதிரி ஆளுங்கெல்லாம் கள்ள கூட்டணியை வந்து வெளியே தெரியக்கூடாதுன்னு மெயின்டைன் பண்ற ஆளுங்க. ஆனா எங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க இருக்குல்ல, இந்த சின்னதுங்க, நாங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, சின்னதுங்க இருக்குல்ல, அதுங்கெல்லாம் மொத்தமா உருவிட்டு வந்து உங்க ரிசல்ட்டை ஃபுல்லா கையில எடுத்துட்டு வந்து இந்த அம்மான் டேபிள போட்டுருதுங்க. அசிங்கப்பட்டு நிக்கிறீங்க. 2024 உங்களுக்கு இருக்குடி, அன்னைக்கு வச்சு செய்யறோம்.